Hi students, 10th Maths, Chapter 1, Relations and Functions, Exercise 1.4, question number 6. In each of the following cases, state whether the function is bijective or not, justify your answer. கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு சார்பும் இருபுற சார்பா இல்லையா உன் விடைக்கான காரணத்தை கூறுக. ஸோ இது ரெண்டுலையுமே நம்ம ஆர் டு ஆர். ஆர் அப்படின்னா என்னென்னா ரியல் நம்பர்ஸ். ஸோ ரியல் நம்பர்ஸில் எல்லாமே வரும். டெசிமல்ஸு, இன்டீஜர்ஸு, நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இரேஷனல் நம்பர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ் எல்லாமே கலந்தது தான் ரியல் நம்பர்ஸ். ஸோ நம்ம வந்து இது பைஜெக்டிவ்னு சொல்கிறதுக்கு முதல்ல பைஜெக்டிவ்னா என்னென்னா, if a function f from a to b is both 1 to 1 and on to, then f is called a bijection from a to b. அதாவது அது ஒன்றுக்கொன்றான சார்பாகவும் இருக்கணும், மேல் சார்பாகவும் இருக்கணும். ஸோ ஒன்றுக்கொன்றான சார்பாக இருக்கணும் அப்படின்னா டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ் ஹேவ் டிஸ்டிங்க்ட் இமேஜஸ். அதாவது வெவ்வேறு உறுப்புகளுக்கு வெவ்வேறு நிழலூர் இருக்கணும். அப்போ தான் அதை நம்ம 1 to 1 சொல்லலாம். இப்போ இதே 1 to 1 நம்ம வேறு மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, if for all a1 a2 belongs to a, f of a1 equal to f of a2 implies a1 equal to a2. அதாவது நம்ம f of a1 equal to f of a2ன்னு எடுத்துக்கிட்டு a1 equal to a2ன்னு வந்துச்சுன்னா அப்போ அந்த ஃபங்க்ஷனை அப்பயும் 1 to 1 சொல்லலாம். அடுத்தது இது வந்து ஸோ ஒரு ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லணும்னா அதனுடைய ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதனுடைய ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் f is a function from r to r அப்படின்னு சொல்லிட்டாங்க. r அப்படிங்கிறது ரியல் நம்பர்ஸ், அதாவது மெய்யெழுங்களுடைய கணம். ஸோ இதில் வந்து f of x என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 2x + 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம இந்த செகண்ட் டெஃபினிஷன் சொன்னோம் இல்லையா, இதன்படி நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். எப்படி ப்ரூவ் பண்ணலான்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா let f of x1 equal to f of x2 அப்படின்னு எடுத்துக்குவோம். இது ரெண்டும் ஈக்குவல்னு எடுத்துக்குவோம். அப்போ f of x1னா என்ன வரையும், f of xல xக்கு பதிலாக x1 போடணும். அப்போ 2x1 + 1 அப்படின்னு வந்துடும். f of x2 அப்படின்னா xக்கு பதிலாக x2 போட்டால் 2x2 + 1. ஸோ இப்போ நம்ம மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் படி ரெண்டு பக்கமும் +1 என்ன பண்ணிடலாம்னா கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு என்ன இருக்கும், 2x1 = 2x2ன்னு இருக்கும். ஸோ 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இது அந்த பக்கம் போனால் டிவைட் ஆகும். அதனால் நம்ம ரெண்டு பக்கமும் 2வை கேன்சல் பண்ணிடலாம். பண்ணிட்டா x1 = x2. அப்போ f of x1 = f of x2ன்னு எடுத்துக்கிட்டா இட் இம்ப்ளைஸ் x1 = x2. x1 = x2. therefore f is என்னன்னு சொல்லிடலாம், 1 to 1 அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதான் நம்ம டெஃபினிஷன். f of a1 = f of a2னா a1 = a2ன்னு வந்தால் அது 1 to 1. அப்போ நம்ம f of x1 = f of x2ன்னு எடுத்துக்கிட்டோம், x1 = x2ன்னு கொண்டு வந்துட்டோம். அப்போ f is என்ன ஃபங்க்ஷன், 1 to 1 ஃபங்க்ஷன். ஸோ இப்போ அடுத்தது இது வந்து பைஜெக்டிவ்னு சொல்கிறதுக்கு இது ஆன் டு ஃபங்க்ஷன் நம்ம சொல்லணும். அப்போ ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்கிறதுக்கு ரேஞ்ச் ஈக்குவல் டு கோடொமைன் அப்படின்னு வரணும். ஸோ அதையே நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே நமக்கு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கிறத லெட் f of x = yன்னு எடுத்துக்கலாம். f of x எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2x + 1. அப்போ இதிலிருந்து நம்ம y = 2x + 1 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ y இந்த +1 இந்த பக்கம் வந்தால் -1 ஆயிரும், ஈக்குவல் டு 2x. அப்போ எக்ஸை மட்டும் அங்கே வச்சுக்கிட்டா மல்டிப்ளிகேஷன் இருக்கிற 2 டிவிஷனுக்கு வந்துடும். அப்போ x = என்ன வந்துடும், y - 1/2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். ஸோ x = y - 1/2. ஸோ இப்போ இதை நம்ம ஆன் டு அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஏரோ டயக்ராம் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஏரோ டயக்ராமில் ஸோ ஃபஸ்ட்டில் இருக்கிறது டொமைன், இது வந்து கோடொமைன். ஸோ டொமைன், கோடொமைன் நம்ம ரெண்டுமே பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு ரியல் நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே ஒவ்வொரு எக்ஸுக்கும் நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு ஒய் இருக்குது. ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு டொமைன் தேர் எக்ஸிஸ்ட் எ ஒய் இன் கோடொமைன் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இப்போ வந்து நம்ம இது ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்கிறதுக்கு, ஆன் டுனா என்ன, ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒய்க்கு நமக்கு இங்கே என்ன இருக்கணும், எக்ஸ் இருக்கணும். ஸோ எக்ஸை நம்ம என்னென்னு எழுதியிருக்கோம், y - 1/2 அப்படின்னு எழுதியிருக்கோம்.
அதாவது இங்க இருக்கக்கூடிய இமேஜுக்கு ஒரு ப்ரீ இமேஜ் இருக்கணும். ஸோ அதான் இதனுடைய கான்செப்ட். ஒவ்வொரு இமேஜுக்குமே இதில் ப்ரீ இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து எப்படி வந்துடும், டொமைனும் கோடொமைனும் ரேஞ்சும் ஈக்குவலாக வந்துடும். அப்போ நம்ம அதை என்னன்னு சொல்லிடலாம்னா ஆன்டூ ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். ஸோ இப்போ இதை ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். எப்படின்னா இப்போ இதுவும் வந்து ரியல் நம்பர் தான், டொமைனும் ரியல் நம்பர் செட்டு தான், இதுவும் ரியல் நம்பர் செட்டு தான். இப்போ நான் ஏதாவது ஒரு ரியல் நம்பர் எடுத்துக்கிறேன், சப்போஸ் 5 எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ டொமைனில் 5 எடுத்துக்கிட்டா அதுக்கு நமக்கு ஒரு கோடொமைன் இருக்கும். ஸோ அப்போ எஃப் ஆஃப் 5 அப்படின்னு போட்டால் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன 2x + 1. 2x + 1ல் எக்ஸுக்கு 5 போட்டால் 2 × 5 + 1. ஸோ 2 5s are 10, 10 + 1 11. ஸோ 11 belongs to R. நமக்கு வந்து 5 அப்படின்றது ஒரு ரியல் நம்பர் எடுத்துக்கிட்டா அதுக்கு நமக்கு ஒரு ரியல் நம்பர் இருக்குது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் தனியாக ஒரு இமேஜ் இருக்குது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா சப்போஸ் y = 11 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ் என்னவா இருக்கும், 11 - 1/2. 11 - 1 10. ஸோ 10/2 = என்னது 5. அப்போ இந்த 11ங்கிற இமேஜுக்கு ப்ரீ இமேஜ் 5, இட் பிலாங்ஸ் டு என்னது R. ஸோ 11 ஆல்சோ பிலாங்ஸ் டு R. அப்போ ரியல் நம்பரில் நம்ம ஒரு இமேஜ் எடுத்தாலும் அதனுடைய ப்ரீ இமேஜ் எதில் இருக்குது அப்படின்னா டொமைனில் இருக்குது. ஸோ ஃபார் எவரி y belongs to codomain, there exists pre-image in domain. ஸோ அப்போ என்னன்னு சொல்லிடலாம், therefore f is onto function அப்படின்னு சொல்லிட முடியும். ஸோ f வந்து நம்ம ஆல்ரெடி என்னன்னு சொல்லியிருக்கோம்னா 1 to 1 அப்படின்னு முன்னையே சொல்லியிருக்கோம். f வந்து ஒரு 1 to 1 ஃபங்க்ஷனும் சொல்லியாச்சு, அதே போல் f வந்து onto ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இந்த ரெண்டுலேயும் இருந்து நம்ம ஃபைனலாக ஆன்சர் என்ன எழுதிடலாம் அப்படின்னா therefore f is பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன், இருபுறச்சார்பு. f வந்து ஒன்றுக்கொன்றான சார்பாகவும் இருக்குது, அதே போல் மேல் சார்பாகவும் இருக்குது. அப்போனா அது என்னது, இருபுற சார்பு. அதாவது இந்த இடத்துல எழுதக்குள்ள ஒவ்வொரு y பிலாங்ஸ் டு துணை மதிப்பகத்திற்கும் அங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா மதிப்பகத்தில் ஒரு முன்னூறு உள்ளது. அப்படி இருக்கிறனால இது வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னா மேல் சார்புன்னு சொல்லிடலாம். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். இப்போ நம்மளுடைய செகண்ட் சப்டிவிஷன் போகலாம். ஸோ செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே f is a function from R to R தான் கொடுத்துருக்காங்க. பட் f of x equal to 3 - 4x² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எழுதிக்கலாம். செகண்ட் சப்டிவிஷன் f of x equal to 3 - 4x². ஸோ இதான் நம்மளுடைய ஃபங்க்ஷன். f is a function from R to R. இங்கேயும் ரியல் நம்பரில் இருந்தால் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம எப்படி எடுத்துக்கிறேன்னா f of x1 is equal to f of x2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ x1 இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், 3 - 4x1² is equal to 3 - 4, எக்ஸுக்கு பதிலாக x2 போட்டால் இந்த இடத்துல x2² ஆயிரும். ஸோ இப்போ இந்த 3 நம்ம ரெண்டு பக்கமும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், -4x1² equal to -4x2². ஸோ மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம், 4ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ அடுத்தது என்ன வரும், x1² equal to x2² வந்துடும். ஸோ இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா x1 equal to என்ன வந்துடும் அப்படின்னா +or - x2ன்னு வந்துடும். ஏன்னா நம்ம ரூட் எடுத்தோம்னா அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம். அப்போ இதில் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா x1 equal to x2ன்னு ஒரு ஆன்சர் கிடைக்குது, அண்ட் x1 equal to -x2 அப்படின்னு கிடைக்குது. அப்போ இந்த மாதிரி கிடைச்சிருக்கனால நம்ம f of x1 equal to f of x2ன்னு எடுத்தால் x1 equal to x2 மட்டும்தான் வரணும். பட் இங்கே x1 equal to -x2ன்னு ஒரு ஆன்சர் வந்திருக்கு. அப்போ therefore f is not 1 to 1 அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதையே நம்ம இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்காக, ஸோ இதை மட்டும் எக்ஸாம்பிள் எழுதுனா போதும். புரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா let x equal to ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். சப்போஸ் ஒரு 1 அப்படின்னு எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. x equal to 1. அப்போ f of 1 போட்டால் நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்,
3 minus 4 into 1 square அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஆன்சர் என்னன்னா 3 minus 4. ஸோ 3 minus 4 எவ்வளோ அப்படின்னா which is equal to -1 அப்படின்னு கிடைக்கும். அதுவே நான் எக்ஸுக்கு என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா -1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். -1ம் ரியல் நம்பர் தான். 1, -1 both belongs to R. ஸோ அப்போ f of -1 அப்படின்னு போட்டோம்னா 3 minus 4 into -1 whole squareனு வரும். அப்போ 3 minus 4 into -1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் வரும். அப்போ 3 minus 4 which is equal to again என்ன வருது -1. ஸோ இதை நம்ம ஒரு ஏரோ டயக்ராமில் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே வந்து ரெண்டுமே வந்து என்னென்னா ரியல் நம்பர். இதுவும் ரியல் நம்பர், இதுவும் ரியல் நம்பர். இப்போ நம்ம 1 அப்படின்னு ஆன்சர் போட்டோம் அப்படின்னாலோ -1ம் ரியல் நம்பர் தான். ரெண்டுக்குமே நமக்கு ஆன்சர் என்ன கிடைச்சிருக்குன்னா -1 கிடைச்சிருக்கு. +1 போட்டாலும் -1 தான் கிடைக்குது, -1 போட்டாலும் -1 தான் கிடைக்குது. இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இது மாதிரி நம்ம இன்னும் நிறையா எக்ஸாம்பிள்ஸ் வந்து இதில் சொல்ல முடியும். ஸோ ரியல் நம்பர்ஸில் நம்ம எந்த வேல்யூஸ் வேணாலும் எடுக்கலாம். ரேஷனல் நம்பர், இரேஷனல் நம்பர் எது வேணாலும் எடுக்கலாம். அப்போ இங்கே என்னென்னா டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்ஸ், அதாவது இப்போ இந்த ரெண்டு எலமெண்ட்டுக்கும் ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்குது. 2 elements have same image. இரண்டு உறுப்புகளுக்கு ஒரே நிழலுரு உள்ளது. அப்போ therefore f is not 1-to-1 அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ 1-to-1 ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா on-to அப்படின்னு சொன்னால் தான் நம்ம பைஜெக்டிவ்ன்றதை சொல்ல முடியும். அவங்க கேட்டது இது பைஜெக்டிவா இல்லையா அப்படின்னு தான் கேட்டாங்க. ஸோ நமக்கு பைஜெக்டிவ் அப்படின்றது ப்ரூவ் பண்ணுறதுக்கு செகண்ட் பார்ட் on-toக்கு போகிறோம். ஸோ நமக்கு இங்கே f of x என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 3. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x equal to 3 minus 4x square அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன்னா let y equal to f of x அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ என்ன எழுதிக்கலாம், y equal to 3 minus 4x square. ஸோ y இங்கே வச்சுக்கோம், இந்த +3 இங்கே வந்தால் என்ன ஆயிரும்னா -3. ஸோ which is equal to -4x square இருக்கும். ஸோ -4x square இங்கே வந்தால் +4x square ஆயிரும். -3 அங்கே போனால் +3, y அங்கே போனால் -y. அப்போ x square equal to என்ன ஆயிரும் 3 minus y/4. ஸோ இதிலிருந்து x வேணும்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 minus y/4 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். -y/4 inside the root. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஏரோ டயக்ராமாக மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இப்போ நமக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னா, இப்போ இதில் ஒரு எக்ஸ் இருக்குன்னா அதுக்கு நமக்கு ஒரு ஒய்ங்கிற எலமெண்ட் இருக்கணும். அதே போல் ஒய்ங்கிற இமேஜுக்கு இங்கே ப்ரீ இமேஜ் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த எக்ஸ் என்ன ஃபார்மில் இருக்குன்னா ரூட் ஆஃப் 3 minus y/4 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா சப்போஸ் இந்த y equal to 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸ் என்ன வரும் ரூட் ஆஃப் 3 minus 1/4. ஸோ which is equal to root of 2/4. அதை நம்ம என்ன எழுதிக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணால் ரூட் ஆஃப் 1/2. ஸோ அப்போ ரூட் ஆஃப் 1/2 அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதான் இப்போ எக்ஸ். இட் பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். ஏன்னா இதுவும் ஒரு ரியல் நம்பர் தான். ரூட் ஆஃப் 0.5 அப்படிங்கிறதும் ஒரு ரியல் நம்பர் தான். இது கரெக்டாக வந்துடுச்சு. சப்போஸ் நான் ஒய்யை வந்து 3யை விட அதிகமாக ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 5ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ் என்ன ஆகும் ரூட் ஆஃப் 5 minus 1/4ன்னு வரும். ஸோ which is equal to root of 5 minus 1 என்ன வந்துடும் 4/4. ஸோ which is equal to 1. ஸோ இது கரெக்டாக வருது. சப்போஸ் y equal to இந்த இடத்துல இப்போ y equal to 5 அப்படின்னு எடுத்துக்கிட்டா x equal to root of 3 minus 5/4. அப்போ ரூட் ஆஃப் 3 minus 5 minus 2/4 வந்துடும். அப்போ ரூட் ஆஃப் -1/2. ஸோ ரூட்டுக்குள்ளே மைனஸ் வந்தாவே இட் இஸ் நாட் ரியல், அது மெய்யன் அல்ல. அப்போ இந்த ரூட் ஆஃப் -2 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். அப்போனா இதுக்குரிய 5க்குரிய இப்போ இங்கே 5ன்னு இருந்தால் அதுக்குரிய ப்ரீ இமேஜ் வந்து இங்கே இல்லை. அப்போ எஃப் இஸ்
நாட் ஆன் டூ அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ ஆல்ரெடி எஃப் இஸ் நாட் 1 to 1 அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ வந்து எஃப் நாட் ஆன் டூன்னு வந்துருச்சு. அப்படின்னா நமக்கு அந்த எஃப் வந்து therefore f is not bijective function. இது இருபுற சார்பு அல்ல. Thank you.